அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் பெயரால். மக்களுக்கு இடைவெளி விட்டு நீர் ஓதிக் காட்டுவதற்காக குர்ஆனை பிரித்து அதை படிப்படியாக அருளினோம். இதை நம்புங்கள் அல்லது இதை நம்பாமல் இருங்கள் என்று கூறுவீராக. இதற்கு முன் வேத அறிவு கொடுக்கப்பட்டோரிடம் இது கூறப்பட்டால் அவர்கள் முகம் குப்புற செஸ்ஸாவில் விழுவார்கள். எங்கள் இறைவன் தூயவன், எங்கள் இறைவனின் வாக்குறுதி நிறைவேற்றப்படுவதற்காக உள்ளது என கூறுவார். அழுது முகம் குப்புற அவர்கள் விழுகின்றனர். அது அவர்களுக்கு அடக்கத்தை அதிகமாக்குகிறது. அல்லாஹ் என்று அழையுங்கள் அல்லது ரஹ்மான் என்று அழையுங்கள். நீங்கள் எப்படி அழைத்த போதும் அவனுக்கு அழகிய பெயர்கள் உள்ளன என்று கூறுவீராக. உமது தொழுகையை சத்தமிட்டும் செய்யாதீர், மெதுவாகவும் செய்யாதீர். இவ்விரண்டுக்கும் இடைப்பட்ட வழியை தேடுவீராக. சந்ததியை ஏற்படுத்தி கொள்ளாத அல்லாஹுவுக்கே புகழனைத்தும். ஆட்சியில் அவனுக்கு பங்காளி இல்லை, உதவியாளன் எனும் இழிவும் அவனுக்கு இல்லை என்று முகம்மதே கூறுவீராக. அவனை அதிகம் பெருமைப்படுத்துவீராக.